தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் சின்ன குழந்தைகளோ பெரியவங்களோ காய்ச்சலோ இருமலோ சளியோ ஜலதோஷமோ எதுவாக இருந்தாலும் இந்த இருமல் அப்படின்றது வரும். காய்ச்சலாக இருந்தாலும் இந்த இருமல் வரும், ஜலதோஷம் பிடிச்சாலும் இருமல் வரும். இந்த மாதிரி இருமல் அப்படிங்கிறது பகல் நேரத்தை காட்டிலும் இரவு நேரத்தில் அதிகமாக தொல்லை தரும். யாராக இருந்தாலும் சரி, இப்படி இருமிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப வேண்டாம். அதாவது குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரியான குழந்தைகளாக இருந்தால், ரொம்ப சின்ன குழந்தைங்களாக தான் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 6 வயசு 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளாக தான் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதாவது ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. 4 மிளகு இந்த 3 விரலில் எடுக்கிற அளவுக்கு அரிசி, பச்சரிசியோ புழுங்கலரிசியோ எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துங்க. இதை இரண்டையும் ஒன்றா யாருக்கு இருமல் அதிகமாக இருக்கோ அவங்க வாயில போட்டுருங்க. குழந்தைகளாக இருந்தால் கூட சரி, வாயில போட்டுட்டு அதை சைடில் அடக்க சொல்லிடுங்க. அதுலேருந்து லேசாக அந்த சாறு வந்துக்கிட்டே இருக்கும். மிளகு மற்றும் அரிசியிலேருந்து சாறு வந்துக்கிட்டே இருக்கும். அது தொண்டைக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இறங்கும்போது இந்த மிளகு மற்றும் அரிசியில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அந்த தீராத இருமல், தொடர்ந்து வரக்கூடிய இருமலை கட்டுப்படுத்திடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களாக இருந்தாலும் இதை செய்யலாம். சின்ன குழந்தைங்கன்னா நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தைங்களா இருக்கும். அவங்களுக்கு இதை வாயில் போட்டுருங்க. நைட்டில் போட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து அதை துப்பிட சொல்லுங்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு தூங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணால் அந்த சாறு இறங்க 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 அந்த குழந்தைங்களுக்கு அந்த தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இருமல் அப்படின்றது வராது. சளி அப்படின்றது அவங்களுக்கு நெஞ்சை அடைக்காது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இல்லைங்க, ஒரு 4 மிளகு, இந்த 3 விரல் எடுக்கக்கூடிய அளவுக்கு அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசியோ புழுங்கலரிசியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை கொடுங்க. இதை லேசாக அப்படியே வாயில் இருக்கட்டும். அப்படியே அந்த இருமல் அப்படின்றது தணிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதை துப்பிட்டு தண்ணி குடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் அதை மென்று சாப்பிட்டு முழுங்கிட்டு கூட தண்ணி குடிச்சிடலாம். ஒன்றும் ஆகாது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு பாட்டி வைத்தியம். இது தீராத இருமல் இருக்கும்போது, நைட்டெல்லாம் தூக்கமே வராத அளவுக்கு இருமல் இருக்கும்போது இந்த ஒரு முறையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தையும் நல்லா தூங்கும், நீங்களும் நல்லா தூங்கலாம். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.